இன்னைக்கு நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் இந்த லேசர் டெக்னாலஜி எல்லாம் எப்படி இவ்வளவு பாப்புலர் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முக்கியமான காரணம் 1991ல நடந்த அந்த கல்ஃப் வார் தான். இதுதான் உலகத்துடைய முதல் ஸ்பேஸ் ஏஜ் போர் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம போர்னா வெறும் துப்பாக்கி பீரங்கின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த போர்ல தான் அமெரிக்கா தலைமையிலான படைகள் விண்வெளி தொழில்நுட்பத்தை நேரடியா யுத்த களத்துல இறக்குனாங்க. அது என்னன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யோசிச்சு பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் மேடு, எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஈராக் பாலைவனத்துல ராணுவ வீரர்கள் எப்படி வழி கண்டுபிடிச்சு போயிருப்பாங்க? அங்கதான் ஜிபிஎஸ் என்ட்ரி கொடுத்தது. அப்போ ஜிபிஎஸ் அப்படின்றது ஒரு புது விஷயம். இன்னைக்கு நம்ம மொபைல்ல ஈஸியா பாக்குறோம். ஆனா அப்போ ராணுவ வீரர்கள்ட்ட மட்டும்தான் இந்த டிவைஸ் அப்படின்றது இருந்தது. இந்த ஜிபிஎஸ் மூலமா ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம துல்லியமா பாலைவனத்தை கடந்து எதிரிகளை தாக்க முடிஞ்சது. மேப் பார்த்து வழி தேடுற காலத்தை மாத்தி சேட்டலைட் பார்த்து போர் புரியிற காலத்தை இதுதான் ஆரம்பிச்சு வச்சுது. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், ஸ்மார்ட் பாம்ஸ். அது வரைக்கும் குண்டு போடுறது அப்படின்னா மேல இருந்து நூத்துக்கணக்கான குண்டுகளை போடுவாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு டார்கெட் மேல விழும். ஆனா வளைகுடா போர்ல லேசர் கைடட் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை முதலா அமெரிக்கா பெரிய அளவுல பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு லேசர் வெளிச்சத்தை டார்கெட் மேல அடிப்பாங்க. அந்த குண்டு சரியா அந்த லேசர் புள்ளியை தேடி போய் தாக்கும். ஒரு ஜன்னல் வழியா கூட குண்டை உள்ள விட முடியும் அப்படின்ற அளவுக்கு துல்லியமா இருந்துச்சு. இதை பார்த்து உலகமே மிரண்டு போச்சு. சோ இன்னைக்கு நம்ம கார்ல போறப்போ யூஸ் பண்ற அதே ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் அன்னைக்கு ஒரு போருடைய தலையெழுத்தையே மாத்துச்சு. போர்னா வெறும் பலம் மட்டும் கிடையாது, அது அறிவு சார்ந்த தொழில்நுட்பமும் அப்படின்றத நிரூபிச்சதுதான் இந்த வளைகுடா போர். இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான வரலாற்று தகவல்கள் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய்.